தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ஜெயம் ரவி, நித்யா மேனன், வினய், யோகி பாபு மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்துல இந்த படத்தினுடைய நாயகன் ஜெயம் ரவி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வர்றாரு. இவருக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. இதனால இவர் காதலிக்கிற பெண் நிச்சயதார்த்த அன்னைக்கு இவர் விட்டு போயிடுறாங்க. இதற்கு பிறகு பல பெண்களுடன் இவருடைய நாட்களை கழிக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய நண்பர் வினய் மற்றும் யோகி பாபுடன் சேர்ந்து ஒரு விந்தனும் தானம் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாயகி நித்யா மேனன் சென்னையில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க தன்னுடைய காதலனுடன் வாழ்ந்துட்டு வராங்க. தன்னுடைய காதலன் வேறொரு பெண்ணுடன் தொடர்புல இருக்கிறதுனால தன்னுடைய காதலை முடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கு. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டெஸ்ட் பேபி மூலமா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த விந்தணு யாருது அப்படின்னா ஜெயம் ரவியுடையது. தன்னுடைய குழந்தைக்கான அப்பா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பெங்களூருக்கு போறாங்க. போன இடத்துல ஜெயம் ரவியுடன் நட்புல ஈடுபடுறாங்க. ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜெயம் ரவிக்கு குழந்தை பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய காதலை முடிச்சுக்கிறாங்க. சென்னைக்கு வந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழிச்சு ஜெயம் ரவி சென்னைக்கு வராரு. மீண்டும் ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் சந்திக்கிறாங்க, காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி மீண்டும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, நித்யா மேனனுடைய குழந்தை யாருடையதுன்னு ஜெயம் ரவி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஜெயம் ரவி தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா 2 பெண்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் படுற அவஸ்தைய தன்னுடைய சிறப்பான நடிப்பின் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல நித்யா மேனன் அழகான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு துடிக்கிற அந்த ஆசையாகட்டும், அதே போல தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சண்டை போடுற அந்த காட்சியாகட்டும், ஜெயம் ரவி கிட்ட காதலிக்கிற அந்த காட்சியாகட்டும், தனக்கு கிடைச்ச இடத்துல எல்லாம் நடிப்புல ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல நடிகர் வினய் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சு கவனத்தை பெற்றிருக்காரு. யோகி பாபு அங்கங்கே நம்மள சிரிக்க வச்சிருக்காரு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர், இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய இயக்குனர் கிருத்திகா உதயநிதி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணின் மனநிலையும், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெண்ணின் மனநிலையும் வச்சு ஒரு அழகான திரைக்கதையை ரொம்ப ஸ்டைலிஷா சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய இங்கிலீஷ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதை மெதுவா போகுது, நிறைய லாஜிக் மிரர்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். அதே போல இந்த படத்தினுடைய இசை ஏ.ஆர். ரகுமான் பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பின்னணி இசை வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கலர்ஃபுல்லா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.75. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.